என்னப்பா கட்சி கூட்டம் நடக்குதா? சீக்கிரம் போ. கூட்டத்துல மாட்டிக்கிட்டா ஃபைட் பிடிக்க முடியாது என்னால. தாவேக நடத்திய பொதுக்கூட்டங்களால் இதுவரை 52 பேர் உயிரிழந்த நிலையில் இன்று மீண்டும் தாவேக பொதுக்கூட்டம் நடைபெறுவதால் மக்கள் வீதியில் உள்ளனர். விஜய் தலையுகத்தில் ஒரு யமதர்மன். டிவிகே மக்கள் என்ன அவுத்து போட்டாடா வராங்க இவனுக்கு? வாய் மட்டும் இல்லனா நாய் தூக்கிட்டு போய்டுவாங்க. இத்தனை பெண்கள் நிக்கிறோம்னா யாரும் இந்த கட்சியில எந்த கட்சியிலயும் போயிட்டு வாந்தி எடுத்துட்டு இந்த கட்சியில வரல. ஸ்ட்ரைட்டா அவர்கிட்ட நாங்க வந்திருக்கோம். பெண்கள் என்ன சொல்றாங்க தெரியுமா? பொண்டாட்டியா கூட இருந்துட்டு போறோமே, எங்க தளபதிக்கு நாங்க நிப்போம். யார் வேணா போட்டுட்டு போட்டு தலப்பா. எல்லாரும் பொங்குனானுங்களே பொன்ராஜ் மேல அவர் என்ன தப்பா சொன்னாரு? இப்ப நான் கேக்குறேன், என்ன தப்பா சொன்னாரு? அண்ணன் நான் தங்கச்சியா இருப்போம், அக்காவா இருப்போம், அதோட நிறுத்திக்கணும். ஒரு அக்காவும் ஒரு தங்கச்சியும் அம்மா ஸ்தானத்துல இருக்கலாம், ஒரு தோழி ஸ்தானத்துல இருக்கலாம். மனைவியாட்டுல என்னைக்குமே ஆக முடியாது. மனைவியா இருக்கக்கூடிய மனைவியா மட்டும் தான் இருக்க முடியும். அப்ப நான் அக்காவாட்டும் இருப்பேன், தங்கச்சியாட்டும் இருப்பேன், பொண்டாட்டியா இருப்போம்னா இந்த அசிங்கமான இந்த கேடுகட்ட உறவுக்கு என்ன பேரு? ஏன்டா இந்த கையில இருக்க குழந்தைய பத்தி, இந்த குழந்தைய விட எனக்கு விஜய் தான் பிடிக்கும் சொன்னா இவளுக்கு என்னடா பேர் கொடுக்கணும் சொல்லு? அம்மான்னு கொடுக்கணுமா? என் பிள்ளைய ஐசியூல வச்சு எங்க நொண்ணனை நான் பாக்க வந்திருக்கேன்னு சொன்னா அவளை அம்மான்னு கூப்பிடணுமா? அவளை அம்மான்னு சொல்லணுமா? ஏன்னா பிள்ளைய ஐசியூல வச்சாச்சுன்னா கோயிலுக்கு கூட போக மாட்டோம்டா, சாமி கூட கும்பிட போக மாட்டாங்க. பெத்த தாய்ங்க வாசல்லே இருப்பாங்க. எப்ப எதுக்கு கூப்பிடுவாங்களோ தெரியல, பிள்ளைக்கு என்ன ஆச்சோ தெரியாதுன்னு. அப்படிப்பட்ட மனிதர்களை தான் நாங்க பாத்துட்டு வந்துட்டு இருக்கோம். அப்ப உங்க சோம்பி கூட்டத்தை என்னடா சொல்லணும்? இந்த மாதிரிப்பட்ட பெண்களுக்கு என்ன பேர் கொடுக்கணும்? எங்க கட்சி எப்படின்னு எங்களுக்கு தெரியும். சபர் கரோ ஃபாலோவர்ஸ் ஏத்தணுன்றதுக்காக தான் உள்ள வந்தது. நம்ம கிட்ட பேச ஆரம்பிச்சது. அதுக்கப்புறமாட்டுக்கு வந்து நம்மளும் உதவி பண்ணோம். இது திறந்து நம்மளால முடிஞ்சது சீல் பிடிச்சு அவ்வளவுதான். வாழ்ந்த வரைக்கும் லாபம். எல்லா போட்டோ வருது. பேரையும் சொல்ல மாட்டேங்கிற, அட்ரஸையும் சொல்ல மாட்டேங்கிற, எப்படி தெரியும் எனக்கு? அப்ப உங்க கட்சிக்காரங்க என் கட்சியில் இருக்க பிள்ளைகளை, மற்ற கட்சியில் இருக்க பெண் பிள்ளைகளை அவ்வளவு கேவலமா எழுதுறானே, வாய்க்கு சொல்ல முடியாத வார்த்தைகளை. நீ எல்லாத்தையும் சேர்த்து நான் எடுத்துக்கிட்டு மொத்தமா இவ்வளவு இருக்கும் எடுத்துக்கிட்டு நான் இதே கமிஷனர் உங்க மேல புகார் கொடுத்தாட்டி நீ என்ன நினைக்கிறது? என்னமா நினைக்கிறேன் அப்ப நான் பஞ்சாயத்துல ஒண்ணு சொல்லக்கூடாது. உனக்கு சொல்ல உரிமை கிடையாது. நீ பாட்டுக்கு ஏதாவது சொல்லிட்டு போயினா அனுப்பிக்கிறது யாரு? அவன்ல போடா, நீ பஞ்சாயத்துல வந்து கிழிச்சு போடா. குப்பை பேருக்கு கூட ஒரு பொண்ணு சொல்லிருப்பாரு 4 பொண்டாட்டின்னு. அவர் இஷ்டம் இருக்குது வச்சுப்பாரு. சரியா இருந்ததா கூட இருக்கட்டும், அது அவர் பர்சனல். ஏன்னா சும்மா ரோட்ல போனா 10 பொண்டாட்டி வச்சுக்கிறான். அவர் ஒரு பொண்டாட்டி வச்சுக்க தப்பா? 1000 தங்கச்சி இருக்கிறோம், 1000 அக்கா இருக்கிறோம். பொண்டாட்டியா கூட இருந்துட்டு போறோமே, எங்க தளபதிக்கு நாங்க நிப்போம். யார் வேணா போட்டுட்டு போட்டு. நாட்டுல 7 கோடி பேர்ல 3 கோடி பொம்பளை இருக்கா. நான் பொண்டாட்டி அவரேன்னு யாராவது சொல்லுவாளா? இது ஒரு பேச்சா? ஹஸ்பண்டா அண்ணனான்னு கேட்டா அண்ணன் தான் மெயின். ஹஸ்பண்ட் எனக்கு கல்யாணம் ஆகி 6 வருஷம் ஆகுது. நான் அண்ணனா அவரை நினைச்சு கிட்டத்தட்ட எனக்கு 23 வயசு ஆகுது. 23 வருஷமா எங்க அண்ணன் சொல்லி நான் அப்படியே நினைச்சுக்கிட்டேன். அதாவது 23 வருஷமா இருந்த அண்ணன் முக்கியமா, 6 வருஷத்துக்கு முன்னாடி வந்த முக்கியமானா அண்ணன் தான் முக்கியம். இப்போ எனக்கு வேற வழியே இல்லமா. இன்னைக்கு வந்து நான் வந்திருக்கேன்னா என் பொண்ணு அங்க ஐசியூல அட்மிட். ஆக்சுவலி எனக்கு ஒரு பொண்ணு, என் பொண்ணு உடம்பு சரியில்லாம ஹாஸ்பிட்டல் இருக்கா இப்போ. ஆனாலும் சார பாக்கணும்னு நாங்க பழனில இருந்து வந்திருக்கோம். நீங்கெல்லாம் இந்தியாவின் எதிர்கால தூண்கள். தமிழக மக்களை பிஜேபியில நிக்கிற தாமரைக்கு மட்டும் ஓட்டு போட்டுறாரு. இது வந்து நாம நம்மளுடைய மண்ணுக்கு, நம்மளுடைய மக்களுக்கு, நம்மளுடைய அடுத்த தலைமுறைக்கு நாம செய்யக்கூடிய ஒரு பாவகாரியமா மாறிடும். ஒரு பக்கம் அரசு திட்டங்களை செயல்படுத்தி இருக்கு, மறுபுறம் எதிர்க்கட்சிகள் விமர்சனங்களை முன்வைக்கிறாங்க. இதுக்கு நடுவில் புதுவரவா இந்த முறை களத்திலையும் வந்திருக்காங்க. அவங்களால வாக்குகள் அதிக அளவில் பிரிக்கப்படும், அவங்க கடும் சேதாரத்தை ஏற்படுத்துவாங்க அப்படின்லாம் சொல்லப்படுது. இந்த புதுவரவுகள் புதுசா வந்திருக்கக்கூடிய கட்சி இந்த முறை பலமுனை போட்டி, இது எப்படி பாக்குறீங்க? அவங்க கட்சியா நடத்தாங்களா அப்படின்னு நீங்க நம்புறீங்களா? அது ஒரு அரசியல் இயக்கமா நடத்துறாங்களா? மக்களை பற்றி சிந்தித்து நடத்துறாங்களா? இல்லை. அப்படி மக்கள் மீது அன்பும் பாசம் வச்சிருக்கக்கூடிய ஒரு தலைவர் வந்திருந்தா நாங்க பயப்படுவோம். கரூர்ல 41 பேரை கொண்டு போட்டு அவங்க பாட்டு வந்து உட்கார்ந்துட்டாங்க. எந்த மனசாட்சி உள்ள யாரும் போக மாட்டாங்க. நான் நல்லா பண்றனோ இல்லையோ, ஆனா நீ நல்லா பண்ற. இந்த பாக்குற ஆர்வத்தில் தான் என்ன வந்துட்டாரு அவங்கள ஏமாத்தி 10 மணி நேரம் 8 மணி நேரம் ஏமாத்ததின் விளைவு தான் 41 பேர் சாகுறான். அதை பார்த்து அந்த வேன் உள்ள இருந்தே ரசிக்க பாருங்க. எல்லாம் மனித பிறவியான்னு சொல்லுங்க. நீங்க உள்ளுக்குள்ள உறுத்தல அப்படின்னு உங்க மனசாட்சி உங்களை பார்த்து கேள்வி கேட்காத மிஸ்டர் பார்த்தசாரதி? மனைவியும் பிள்ளைகளுக்கு வீடு கொடுக்காம ரோட்ல விட்டு கோர்ட்ல போய்
எனக்கு வீடு வாங்கி தாங்கன்னா இதை விட தனிப்பட்ட ஒரு அவமானம். விமர்சனம் இது இல்ல. தனிப்பட்டது இல்ல, குடும்பத்துல வந்தது, கோர்ட்டுக்கு வந்த விவகாரமா. உங்க மனசாட்சி இருந்துன்னா உங்களுக்கு பிறந்த பிள்ளைக்கு இது, அப்போ உங்களுக்கு நீங்க கைதொட்டு தொட்டு கட்டின மனைவிக்கு இந்த பிரச்சனைன்னா நீங்க இன்னொருத்தருக்கு அந்நியருக்கு என்ன பண்ணுவீங்கன்னு சொல்லுங்க. மக்கள் அதுதானே பார்ப்பாங்க. இவங்கெல்லாம் கிராமத்துல இவங்கெல்லாம் நியாயம் பேச வந்துட்டான். பொண்டாட்டி பிள்ளைகளுக்கு உழைச்சி சம்பாத்தியம் பண்ணி போடக்கு யோக்கியது இல்லை, ரோட்ல விட்டுட்டு இவங்கெல்லாம் பேச வந்துட்டான். இதான் கிராமத்துல பேசுவாங்க. வெக்கலன்னு தெரிஞ்சு திரும்ப திரும்ப அதையே கேக்குற. என்டிஏ கூட்டணியில தொகுதி பங்கீடு சுமூகமா முடிஞ்சதா பெருந்தலைகள் சொல்லிக்கிட்டாலும் கட்சிக்காரங்களுக்குள்ள அக்கப்போர் ஆரம்பிச்சிடுச்சு. திருவையாறு தொகுதியில கடந்த 3 தேர்தலா இரட்டை இலையை காணோன்னு அதிமுக காரங்க போஸ்டர் அடிச்சு விட்டிருக்காங்க. அதுல என்ன உனக்கு அப்படி சந்தோஷம்? அண்ணே சும்மா ஜாலிக்கு பண்ணனே. என்னப்பா நீங்க இதுக்கே கவலைப்பட்டா எப்படி? பாஜக கூட எடப்பாடி கூட்டணி வச்சதால அதிமுகவே காணாம போகுது. அதுக்கு என்ன செய்ய போறீங்க? ஏன் சார் எக்ஸ்ட்ரா அழுகுறீங்க சார்? சவுண்ட் வரலையே சார்? எல்லாரும் என்ன ஏமாத்துறாங்க. அழாதீங்க சார், அழாதீங்க. அரசு பள்ளி தலைமை ஆசிரியராக பணியில் இருப்பவர் ஒரு அரசியல் கட்சி நடத்திய கல்வி நிகழ்ச்சியில் பங்கேற்று நடந்த மரியாதை குறித்து கல்வித்துறை உயர் அதிகாரிகளுக்கு புகார் சென்றது. தஞ்சாவூர் ஒரத்த நாட்டில் நடந்த தாவேக்க மகளிர் தின விழா மேடையில் சினிமா பாடலுக்கு ஆட்டம் போட்ட அரசு பள்ளி தலைமை ஆசிரியை சஸ்பெண்ட் செய்யப்பட்டுள்ளார். பெரிய புலிடா. நீங்க பார்த்த இந்த வீடியோ வடமாநிலத்துல எடுக்கப்பட்டது இல்லங்க. காஞ்சிபுரம் மாவட்டம் ஊத்துக்காடு கிராமத்துல உள்ள இந்திய ஆயில் குடோன் முன்னாடி சிலிண்டருக்காக மக்கள் காத்திருக்கும் காட்சிதான் இது. ஆனா மனசார சொல்றேன்டா, சத்தியமா நீ எல்லாம் உருப்பட மாட்ட, உருப்படவே மாட்ட. ஆனா தமிழ்நாடு பாஜக தலைவரும் நிர்வாகிகளும் தமிழ்நாட்டுல சிலிண்டர் தட்டுப்பாடே இல்லன்னு சொல்லி வீடியோ போட்டுக்கிட்டு மக்களை திசை திருப்பிட்டு இருக்காங்க. சிலிண்டருக்காக கால் கடுக்க காத்திருக்கும் ஊத்துக்காடு மக்கள் கிட்ட பாஜக காரங்களை அனுப்பி வச்சாதான் சரியா வருமோ என்னமோ. உன் வேகம் எனக்கு பிடிச்சிருக்கு, ஆனா வேகம் மட்டும் பார்த்தா தம்பி, விவேகமும் இருக்கணும், புரியுதா? நான் 2021 ராயபுரத்தில் நிக்கிறேன். அவர் ராயபுரத்தில் நிக்க தயாரா? நான் ரெடி. திமுக தலைவர் ஸ்டாலின் ரெடியா? 2011 2016 அங்க தேராது திமுக சொல்லிட்டு காங்கிரஸ் தள்ளி விட்டாங்க. அப்படி உங்க பலம் என்னன்றது அந்த இடத்துல தெரியுது. ராயபுரத்துல போட்டியிடுறதுக்கு வந்தா அவர் போட்டிட்டோம். சேலஞ்சு கட்டசி மாவுல சுட்ட குட்டி தோசமா இருந்துகிட்டு அவர் சொல்ற ராயபுரத்துல யாருன்னா டெபாசிட் போவாங்க பாப்போமா. கடந்த முறை 27,800 ஓட்டுகள் வித்தியாசத்திலே ஜெயக்குமாரை வெற்றி கொண்டோம். பாராளுமன்ற தேர்தலிலே அந்த 28,000 வித்தியாசத்தை 38,000 வித்தியாசமாக மாற்றி காட்டினோம். வருகின்ற தேர்தலிலே அதை விட அதிக வாக்கு வித்தியாசத்திலே ராயபுரத்திலே எதிரிகளை புறந்தள்ளுவோம். விட்டு போறல விட்டு போனால் போகட்டும் போ. எவ்வளவு கஷ்டமான சூழல் வந்தாலும் தன்னோட நாட்டையும் நாட்டு மக்களையும் காப்பாத்துறவர் தான் உண்மையான அரசரா பிரதமரா இருக்க முடியும். ஆனா நம்ம மோடி தான் அப்படி கிடையாதே. எப்ப ஈரான் போர் தொடங்குச்சோ அப்பவே கேஸ் சிலிண்டர் எரிபொருள் பற்றாக்குறை ஏற்படலான்னு முன்கூட்டியே யோசிச்சு அதுக்கு தீர்வு காணும் முடிவை எடுக்கல. அமெரிக்காவுக்கு அடிபணிஞ்சு ஈரானையும் பகைச்சுக்கிட்டு தான் இருக்காரு. இந்த நிலையில நாடாளுமன்றத்துல பேசின மோடி கொரோனா காலத்தை மாதிரியே ஏற்பாடுகளை செய்யுங்கள் அப்படின்னு சொன்னதும் நாடு முழுக்கவும் பொதுமக்கள் பீதி அடைஞ்சு போயிருக்காங்க. அதோட வெளிப்பாடுதான் வட மாநிலங்கள்ல பெட்ரோல் டீசல சட்டி பெட்டியில கூட வாங்கி வச்சுக்கிட்டு இருக்காங்க. கேஸ் சிலிண்டர் பற்றாக்குறையும் தொடர்ந்துகிட்டு இருக்கு. ஆக நாட்டை ஆள்ற நாட்டு மக்களை காப்பாத்துற தகுதியை மோடி இழந்துட்டார். தவிக தலைவர் விஜய் மீது வழக்கு பதிவு செய்ய கோரி சென்னை மாநகர காவல் ஆணையரிடம் மனு அளித்திருக்கிறார். அக்கட்சியில் இருந்து சமீபத்தில் விலகிய ரஞ்சனா நாச்சியார். தாவைக்கல்ல இருந்து வெளியே வர்ற பெண்கள் அப்படின்னு சொன்னாலே அபியூஸ் பண்ணணும்ன்றது ஒரு கலாச்சாரமா வச்சு ஒவ்வொரு பெண்களா இதுக்கு முன்னாடி கட்சி விட்டு வெளியே வந்த பெண்கள் ஆகட்டும், இல்ல இந்த கட்சிக்கு ஆப்போசிட்டா ஏதாவது கருத்து சொல்ற பெண்கள் ஆகட்டும், எல்லாரையுமே வேற வேற விதமாக ஆபாசமாவும் அவங்க மேல வேற ஒரு அக்யூசேஷன்ஸ், கேரக்டர் அசாசினேஷன்ஸ் இந்த மாதிரி எல்லாம் பண்ணி அவங்கள முடக்கணும். எல்லா இதுலயுமே உன்னோட பொலிட்டிக்கல் கேரியர் க்ளோஸ், உன்னோட பர்சனல் விஷயங்கள் எல்லாமே க்ளோஸ், இனிமேல் எல்லாத்தையுமே டிக் பண்ணி எடுக்க போறோம். இந்த சிபிஐ என்கொயரி பண்ற மாதிரியும் என்னமோ நாங்கெல்லாம் அரசியலுக்கு வர்றோமா இல்ல நாங்க எல்லாம் தப்பு தண்டா பண்ணி வந்தோமா,
கடந்த ஒரு வருடத்துக்கு மேல நம்ம தாவேக்கால இருக்கும். அன்னைக்கெல்லாம் உங்களுக்கு என் மேல எந்த அக்யூசேஷன்ஸும் இல்ல. அன்னைக்கு அக்காவா தெரியும். கட்சியை விட்டு வெளியே வரும்போது உங்களுக்கு இத்தனை விதமான அக்யூசேஷன்ஸ் கொடுக்கணும்ன்ற அளவுக்கு வரீங்கன்னு சொன்னா இதெல்லாம் கண்டிக்க வேண்டிய கடமையும் பொறுப்பும் தாவேக்கா தலைவர் விஜய் அவர்களுக்கு உண்டு. எனக்கு நிறைய வேலை இருக்கு, நான் ரொம்ப பிஸி. நீங்க பசியோட இருக்கீங்களா? எங்க அம்மாவே அடிச்சோம் ப்ரோ. அந்த காசு கூட எங்க அம்மாவை நீங்க அடிச்சிட்டு வந்தோம் ப்ரோ. அந்த காசு எனக்கு தேவையே இல்லை. அவங்க கொடுக்குற காசுல தான் நாங்க வாழ்க்கை அவசியமே கிடையாது. அதிமுகவுடைய ஓட் பேங்க் இங்க ஷிஃப்ட் ஆயிருச்சு தமிழக வெற்றி கழகத்துக்கு. நாங்க எதுக்கு எடுத்து நிக்கணும்? ஃபாலோவர்ஸ் ஏத்தணுன்றதுக்காக தான் உள்ள வந்தது. நம்ம கிட்ட பேச ஆரம்பிச்சது. அதுக்கப்புறமேட்டுக்கு வந்து நம்மளும் உதவி பண்ணோம். இது திறந்து நம்மளால முடிஞ்சது சீல் பிடிச்சோம். அவ்வளவுதான். வாழ்ந்த வரைக்கும் லாபம். எல்லா போட்டோ வருது. நான் செஞ்ச இந்த உதவிக்கு ஸ்டூடெண்ட்ஸ் மத்தியில நல்ல பாப்புலாரிட்டி வரும்ல. மாட்டிக்கிட்டா பேப்பர்ல கூட வரும். ஒரு 3 நாள் பிளாக் லிஸ்ட்ல எனக்கு என்ன பயம்னா ஒருத்தவங்க அண்ணன் என்ன சொல்ற போகுது அப்படின்ட்டு எனக்கு ஒரு பயம் வந்துருச்சு. ஐயோ பிளாக் லிஸ்ட்ல எல்லாம் போட்டு விட்டு போயிடுச்சு, காமிச்சிட போதுன்னு சொல்லிட்டு நான் பண்ணிட்டேன் லூஸ் மாதிரி. நம்மளுக்கு மட்டும் டெலிட் பண்ற ஆப்ஷன் தானே இருக்கும், அதை டெலிட் பண்ணி விட்டேன். அதுக்கப்புறம் வந்துட்டு எனக்கு சரியான பயம். ஐயோ இதுக்கப்புறம் இது இனிமே வேணாம் வச்சுக்க வேணாம் அப்படின்னு சொல்லி விட்டுட்டேன். வந்து அடுத்த வாரம் இவங்க அண்ணனே கால் அடிச்சான். எனக்கு அவன் கால் எடுக்கும் போதெல்லாம் ஒரு பயம். ஐயோ இவன் எதுக்கோ கால் பண்றான் பொழுது, மாட்டிக்கிட்டி விட்டுச்சான்னு தெரியலையேன்னு ஒரு 2-3 கால் எடுக்கவே இல்லை. அப்புறம் அடிச்சுட்டே இருந்தான். அடிச்சுட்டு வாட்ஸ்அப்ல வந்தான். ஏன் ப்ரோ போனே எடுக்க மாட்டேங்கிற, எனக்கு திரும்பவும் வந்து ஒரு என் தங்கச்சி மட்டும் பாக்கணுமா ப்ரோ, எனக்குலாம் ஒன்னும் பிரச்சனை ப்ரோ, அதை மட்டும் பாக்கணுமா, ஒரே ஒரு டிக்கெட் மட்டும் எடுத்து விடு ப்ரோ. வந்துட்டு உள்ள என்ட்ரி ஆகிறதுக்கு முன்னாடி ப்ரோ நீங்க சொன்னது ஓகே ப்ரோ, எப்படி ப்ரோன்னு சொல்லிக்கிட்டே என்ன சொல்லுது, நீங்க சொன்னது ஓகே. அது என்ன ஒரு 16 காலேஜ் தான் போல ஒரு பக்கம். இது ஓகே ப்ரோ, ஆனா கன்ஃபார்ம் நீங்க போட்டோ எடுக்க வச்சிருக்கீங்களா, நீங்க போட்டோ எடுத்துதான் என்கிட்ட வரீங்க அப்படின்னு. ஓகே 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 ப்ரோ, ப்ரோன்னு கூப்பிடாதீங்க, சரிங்க அப்படின்ட்டு அதுக்கப்புறம் உள்ள போயிட்டு முடிச்சுட்டு அதுக்கப்புறமேட்டு நாங்க அது இங்க பூந்தமல்லியில ஒரு ரெசார்ட் நாங்க புக் பண்ணி வச்சிருந்தோம். டோட்டலாவே நாங்க மாத்தி வந்து பண்ணிட்டு இருப்பாங்க. நாளைக்கே ஒரு வாய்ஸ் ஆஃபீஸருக்கு வந்து ஒரு பேட் நேம் கிரியேட் ஆகுது அப்படின்னா அந்த நியூஸ் ஒரு வாரம் அதிகபட்சம். அதுக்கப்புறம் நான் அவ்வளவுதான், அடுத்த நியூஸ் மக்களே மறந்துடுவாங்க. இப்படியே பேசிட்டு இருந்தா உனக்கு பைத்தியம் தானா பிடிக்கும், பைத்தியம். ஃபாலோவர்ஸ் ஏத்தணுன்றதுக்காக தான் உள்ள வந்தது. நம்ம கிட்ட பேச ஆரம்பிச்சது. அதுக்கப்புறமேட்டுக்கு வந்து நம்மளும் உதவி பண்ணோம். இது திறந்து நம்மளால முடிஞ்சது சீல் பிடிச்சோம். அவ்வளவுதான். வாழ்ந்த வரைக்கும் லாபம். எல்லா போட்டோ வருது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பா லைக் பண்ண மறக்காதீங்க. அப்படியே உங்க நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. நீங்க பண்ற ஒவ்வொரு லைக்கும் தான் இந்த வீடியோவை மற்ற நண்பர்களுக்கும் கொண்டு போய் சேர்க்கும். மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்க கருத்துக்களையும் கமெண்ட் பாக்ஸ்ல பதிவு பண்ணுங்க.